அதே சமயம் திமுக சைட்லேருந்து போனால் போகட்டும் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்காங்களா? காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைவோடு இருக்காங்களா? இல்லை, திமுகவுக்கு காங்கிரஸ் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. எவ்வளவு ஓட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு? திமுக சைட்லேருந்து ஒரு டப் ஃபைட் இருக்குமா? இல்லை தனி டஃப் மெஜாரிட்டி? ஃபைட் இல்லை, தனி மெஜாரிட்டியிலே ஜெயிப்பார் விஜய். கூட்டம் இன்னும் அலைன்ஸ் பற்றி எதுவுமே வரவே இல்லை. கிறிஸ்துமஸ் விழா அப்போ கூட போய் காங்கிரஸ் வந்து விஜய் தாவேக்கா சந்தித்து பேசினதாகவும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் திமுக சைட்லேருந்து போனால் போகட்டும் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்காங்களா? காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைவோடு இருக்காங்களா? இல்லை, திமுகவுக்கு காங்கிரஸ் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. எதனால? ஏன்னா செல்வ பிறந்தவங்க ஓப்பனாக சொல்லலை. ஆனால் மற்ற இவர் நம்ம திருச்சி வேலுசாமி காங்கிரஸில் இருக்கிறவங்க தாவேக்காவுக்கு வரணும்னு முடிவெடுத்துட்டாங்க. எதனால? அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் நான் இப்போ ட்ரெயினில் வரும்போது என்ன இப்படி எல்லாம் பேசுகிறாங்களே, நாங்கள் தாவேக்காவை காதலிக்கிறோம், திமுகவை கல்யாணம் செய்துக்கிட்டோம், மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம்னு நான் சொன்னார். இப்போ டிவோர்ஸ் வாங்குறதுக்காக இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ திரும்ப மறுமணம் செய்ய போகிறாங்க. ஆமாம். சரி, அப்படி ஒரு பக்கம் இருக்கையில் தாவேக்கா காங்கிரஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக சேருமா? ஏன்னா ஒரு பக்கம் விமர்சனம் கம்யூனிஸ்ட்கள் வச்சாலும் திருமாவளவன் வச்சாலும், ஆனால் காங்கிரஸ் மட்டும் ஒரு முனைப்பாக வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன? அதிகாரத்தில் பங்கு இல்லைன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை. காங்கிரஸுக்கு நார்த்தில் இன்னைக்கு பிஜேபி எல்லா ஸ்டேட்டையும் கையில் எடுத்துட்டான். ஓகே, அப்போ சவுத்தாவது நம்ம கையில் இருக்கட்டும். 2029 தேர்தலில் நமக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ தெலுங்கானா காங்கிரஸ் கையில் இருக்குது, கர்நாடகா காங்கிரஸ் கையில் இருக்குது, கேரளா 26 தேர்தலில் காங்கிரஸ் கையில் வந்துடும். மம்முட்டி மோகன்லாலுக்கு இருக்கிறது மாதிரி தளபதி விஜய்க்கு அங்கே ரசிகர்கள் இருக்காங்க. ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகத்தில் இருக்காங்க, தெலுங்கானாவில் இருக்காங்க. அப்போது திமுகவை விட பயன்படுகிறது சக்தி தாவேக்கா. அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை வந்து அதிக சீட்டு கொடுத்து அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் வந்துடுவாங்களா? மாட்டிடுவாங்க. யார்? திமுக. அது கொடுக்க மாட்டாங்களே. அதிகாரத்தில் பங்கே அமைச்சர்களுக்கே பங்கு இல்லை, அதிகாரத்தில் எங்கே பங்கு?